விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போயிருது. நான் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அதில் ஒரு சில தடைகள் வந்துருது. அந்த தடைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய அன்பான விருச்சிக ராசினியர்களுக்கு உங்களை சுயநலமாக பயன்படுத்திய நண்பர்கள் யாருன்னு இந்த 2.5 வருஷத்துல கட்டாயமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. போராடுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு போராட்டத்துக்கான ஒரு நல்ல முடிவை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம், கரெக்டான நண்பர்களா, அவங்க உண்மையானவங்களா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தும். இந்த சனி பயிற்சி நடந்த பிறகு அல்லது நடக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் விஷ்ணு வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு கட்டாயமா சனிக்கிழமை முயற்சி எடுத்து போய் வழிபாடு செய்யுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போயிருது. சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக உடாபடி எது எடுத்தாலும் மன அழுத்தம், என்னன்னே செய்ய முடியல, நாங்க மட்டும் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டோம், 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 8ஆம் இடத்து ராசியா வந்தது எங்க தப்பா, நாங்களா இந்த ராசியை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில பலவிதமான ஒரு மன அழுத்தங்களையும், நான் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அதில் ஒரு சில தடைகள் வந்துருது, அந்த தடைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய அன்பான விருச்சிக ராசினியர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக அமர்ந்து உங்கள் ராசியை 10ஆம் பார்வை மூலமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய பார்வையானது உங்களை பக்குவப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா உங்க கூட இருக்க உண்மையான நண்பர்கள் யார், உங்களை சுயநலமாக பயன்படுத்திய நண்பர்கள் யாருன்னு இந்த 2.5 வருஷத்துல கட்டாயமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம்னா என்ன, போராட்டம்னா என்னன்னா நீங்க அனுபவ பாடத்து மூலமாக பலவிதமான செயல்பாடுகளை கத்துக்கிட்டீங்க. ஸோ அதுல இருந்து இனிமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பஞ்சம இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார். இப்ப சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு செல்றார். 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகு இந்த வருடத்திலேயே 4ஆம் இடத்துக்கு வரார். அப்ப இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இந்த சேஞ்சஸ் ஏற்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னா, கடினமா உழைச்சு மனசளவுல உண்மையா இருந்து போராடுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு போராட்டத்துக்கான ஒரு நல்ல முடிவை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அதிகமான மன அழுத்தங்கள் இருந்து விலகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறுதியாக அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுவு காலத்தை கொடுக்க போறார். ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய முயற்சியில சனி பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு இருக்க போகுது. பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த முன்னேற்றம் எப்ப இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூனுக்கு அப்புறம் இருக்கும். ஜூன் மாதம் வரையும் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் சரி கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனுஷ் ராசியை அவர் சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, 2ஆம் வீடை பார்ப்பாரு. ஸோ 2ஆம் வீடை பார்ப்பதுனால கொஞ்சம் வாக்கு, மற்றவங்க விஷயங்கள்ல வாக்கு கொடுக்கறது அல்லது பணம் பட்டுவாடா பண்ணுவது, இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் கவனமாக இருந்தால் சூப்பரா இருக்கும். நல்ல மாற்றம் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்க அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப கடின உழைப்பான்னு கூட சொல்லலாம். ஸோ உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம், நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. வேலையில ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டிஸ்டர்ப் ஆகி அதற்கான ஊதியம் கிடைக்கல, நான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்குறேன், ஸோ ஆனால் என்னோட இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறேன்.
நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஒரு அதிகமான நல்ல ஊதியத்தை பெறக்கூடிய அமைப்புல சனி பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உறுதியாக கிடைக்க போகுது. மாணவர்கள் கல்வியில நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. படிப்பு உயர் படிப்புக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் அரசியல் மற்றும் சினிமா துறையில வெற்றி பெற வேண்டும் என காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு விருச்சிகராசி என்பவர்களுக்கு உறுதியாக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதே போல விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, சினித்துறையில ஒரு மதிப்பை பெறக்கூடிய ஆற்றல். யூடியூப் சேனலை புக் பண்றவங்க, அதே போல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இப்படி சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள் உறுதியாக இந்த 2.5 வருடத்துல உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் இந்த வெளி உலகத்துக்கு வெற்றி பெறுவதற்கான அமைப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்கிறோம். அரசாங்க வேலைக்கு கடின முயற்சிகள் எடுக்கிறேன். ஸோ என்னோட முயற்சியில கடைசி பாயிண்ட் ஆப்ல போய் ஏதோ ஒரு விஷயத்துல தடைப்பட்டு போது என்னால் அரசாங்க வேலை பெற முடியுமா? நான் பல முயற்சிகள் எடுத்துட்டேன், இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமாவது நான் வேலையில அமருவேனா அப்படின்னு எதிர்பார்க்கிற நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலையில் பணிபுரிவதற்கான அமைப்பு கிரக நிலையில உண்டு. ஸோ அதே அரசாங்க வேலையில வேலை பார்க்குறவங்க பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு உங்களை தேடி வரும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்களை முன்னேற்றங்களை நீங்க பெறக்கூடிய அமைப்புல சனி பகவானுடைய கிரக பயிற்சிகள் மூலமாக நீங்க பெற போறீங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்ல இந்த சனி பயிற்சியில கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு அமர்ந்த இடம் 5ஆம் இடமாக பெறப்போகிறது. ஸோ 5இல் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியை 3ஆம் பார்வை, அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான ரிஷப ராசியை 3ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடை பார்க்கிறார். ஸோ அதே போல தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனுஷ் ராசியை பார்க்கிறார். இதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடம் மட்டும் குரு பார்வை கிடைச்சிடும் ஜூனுக்கு அப்புறம். ஸோ அப்போ அதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது, தாக்கம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு வருடம் தப்பிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே போல உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடை அவர் பார்க்கறதுனால இப்ப 7ஆம் வீடு அப்படிங்கும்போது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புதிய நண்பர்கள் யாராச்சும் வர்றாங்க, எங்கேயா போனா நீங்க ஈஸியா உங்களுடைய உண்மையான அன்பை வச்சு பட்டுன்னு கேட்ச் ஆகிடுவாங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம். கரெக்டான நண்பர்களா, அவங்க உண்மையானவங்களா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துங்க. நீங்க காட்டு உங்கள்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னோடனே உங்க மனசுல உள்ளதெல்லாம் ஒப்பிச்சிருவீங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் மன அழுத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ நமக்கு ஒரு நண்பர் கிடைச்சிட்டாங்க, ஒரு தோழன் தோழி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசுறீங்க. அதை வச்சே உங்களை பல பேர் காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், இன்னும் 2.5 வருட காலங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க. உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோங்க. ஸோ அவங்ககிட்ட எதுவும் எமோஷன் ஆகி பேச வேண்டாம், விவாதங்கள் தொடர வேண்டாம். அதே போல புதிய தொழில் எது தொடங்குறீங்க அப்படின்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மே அண்டு ஜூனுக்குள்ள தொடங்கிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு புதிய பிசினஸ் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தி தொடங்குங்க. அதே போல உங்களுடைய மூத்த சகோதரர்களிடம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. கோபத்துக்குள்ள டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். ஸோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2.5 வருட காலங்கள்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சி நடந்த பிறகு அல்லது நடக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் விஷ்ணு வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு கட்டாயமா சனிக்கிழமை முயற்சி எடுத்து போய் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த வழிபாடு செய்வது மூலமாக 11ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் 2ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். மேக்சிமம் இந்த சனி பயிற்சியில உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையா யார்ட்டையும் பேசாதீங்க. ஸோ இதை மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க.
உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, வெளிப்படையா யார்ட்டையும் சொல்லாமல் உங்களுடைய தேவைக்கான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில இந்த கிரக பயிற்சி கொடுக்கின்ற நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களை நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா எடுத்து பண்ணா சனி பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய ராசியின் அடிப்படையில சனி பெயர்ச்சிகள் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றத்தை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய மனசுல 1000 கேள்விகள் இருக்கும். ஸோ எவ்வளவு கேள்விகள்னாலும் இருக்கட்டும், ஓகேவா, இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த கேள்விக்கான விடை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு எதிர்கால பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் விருச்சிகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி, வணக்கம்.